தமிழக அரசின் சார்பாக சமீபத்தில் தமிழகத்துக்கான இடைக்கால பட்ஜெட் நிறைவு பட்ஜெட்டாக ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சென்னை மாநகராட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கான ஒரு வருட காலங்கள் இருக்குது. தமிழக அரசுக்கு இதோட முடிஞ்சிருச்சு சட்டமன்ற கூட்டத்தொடர். அதனால் இவங்க சென்னையில் மாநகராட்சிக்கு ஒரு வருட காலம் இருக்கிறனால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் பணி முடிந்ததுக்கே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கான பணங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது திட்டங்கள் ஒன்று அறிவிக்கிறாங்க, அந்த திட்டங்கள் முடிஞ்சு அதற்கான பணத்தவே இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா நிலுவையில் வச்சுருக்காங்க. பணம் முடிஞ்ச திட்டங்களுக்கான பணங்கள் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இப்போ ஒரு 1200 கோடி ரூபாய்க்கான புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இருக்கிற அந்த கான்ட்ராக்ட்காரங்களாம் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கே பணம் வரல. இப்போ இது இப்படி ஒதுக்கி மறுபடியும் இதை எப்போ நம்ம வேலை பார்த்து ஒருவேளை திமுக அரசு முடிஞ்சுட்டா திருப்பி அவங்க எப்படி பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா சிங்கார சென்னைன்னு சொல்லி செஞ்சாங்க, சீரழிஞ்ச சென்னையாக தான் இது வரைக்கும் இருக்குது. இதை தாண்டி நம்ம இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 134வது மாமன்ற உறுப்பினர் திருமதி அம்மா உமா ஆனந்தன் அவர்கள் சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு திட்டத்திற்கான நிதி அப்படின்னு ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேறப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360% அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 5 லட்ச ரூபா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஆரம்பித்தோம்னா அதிகபட்சம் அது ஒரு 10%, 20%, 50% போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தான் கூடும். அப்போ அந்த பணி நிறைவேறப்போ நமக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம்னு வரும். ஆனால் இவங்க ஒரு திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கி அது முழுமைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360% அதிகமாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம 2011 நம்ம திமுக ஆட்சி காலத்தில் தேர்தல் நேரத்துக்கு முன்பாக நம்ம ஓமந்தூராரில் தலைமைச் செயலகம் கட்டினாங்க. கிட்டத்தட்ட அதை ஆரம்பிக்கிறப்ப 560 கோடி ரூபாய் என்னமோ சொல்லி ஆரம்பித்தாங்க. அது முடிகிறப்ப பார்த்திங்கன்னா 1100 கோடி ரூபாய்க்கு என்னமோ முடிச்சு அவசர அவசரமாக அங்கே தலைமைச் செயலகத்தை மாற்றினாங்க. அதே மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் நேரம் நெருங்கிருச்சு, நம்மளால் என்னென்னத்தை அறிவித்து எதை நம்ம சுருட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. கழிவறை கட்டினதுக்கு 100 கோடி அப்படின்றாங்க. பார்த்தசாரதி கோயிலில் ஒரு 10க்கு 18 கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் ஃபீட் கட்டடத்திற்கான நிதி 18 லட்ச ரூபா அப்படின்றாங்க. இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்கி மக்களோட பணத்தை கையாடுற நிலைமையில தான் தமிழக அரசு இருக்குது, சென்னை மாநகராட்சி இருக்குது. அதனால் வரப்போகிற தேர்தல் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாக்களித்து நமக்கான முன்னேற்றத்திற்காக எந்த அரசு வருமோ அந்த அரசை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.